இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லாயர் வந்து ஃபேஸ் பண்ணோட பிரச்சனைனா எக்கனாமிக் ப்ராப்ளம். வந்தவனை சம்பாதிக்க முடியுமா? சட்டத்தை கற்றுக்கணும், அது மூலயமா மக்களுக்கு வந்து ஏதாவது சர்வீஸ் செய்யணுன்ற எண்ணம் தவிர வேறு எந்த எண்ணமும் எனக்கு இருந்ததில்லை. நம்ம எந்த மைண்ட் செட்டோட ஒரு சீனியர்கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணணும்? கற்றுக்கணும், குருவுடைய சக்தியையும் அவங்களுடைய அறிவையும் நம்ம பயன்படுத்திக்கணுன்ற எண்ணம் தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. தவ வாழ்க்கை மாதிரி இருக்கணும். அந்த காலத்தில் குருகுலம் மாதிரி அறிவோம் நன்றாள்க குருவாழ்க குருவே துணைனா. சார், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லாயர்ஸ் நிறைய டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன் நீங்கள் வந்து இத்தனைக்கும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இன் ஃபேமிலி, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லாயர். ஸோ நீங்கள் என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க, என்ன சொல்யூஷன் அதுக்கு? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா, அது ஃபேஸ் பண்ணுறதை நான் என்னுடைய உள் ஆழத்தில் வந்து சட்டத்தை கற்றுக்கணும், அது மூலயமா மக்களுக்கு வந்து ஏதாவது சர்வீஸ் செய்யணுன்ற எண்ணம் தவிர வேறு எந்த எண்ணமும் எனக்கு இருந்ததில்லை. அதனால் படிப்படியாக நான் உயர்ந்துட்டேன். எனக்கு கிடைச்ச சீனியர் வந்து ரொம்ப அருமையான சீனியரு. என்னை எல்லா வகையிலுமே ப்ரொடெக்ட் பண்ணுவார். இது ஒரு லைனில் இருக்கட்டும். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் லாயர் வந்து ஃபேஸ் பண்ணோட பிரச்சனைனா, ப்ராப்பராக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எக்கனாமிக் ப்ராப்ளம். அவங்களுக்கு ஏதாவது ஒன்று அமௌண்ட்டு வந்து எதிர்பார்ப்பாங்க. ஏன்னாக்கா முடிச்சு வரும்போது 25 வயசு ஆகிடுது. வந்தவனை சம்பாதிக்க முடியுமா? அந்த ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அவங்கள அதை ஓவர் கம் பண்ணவங்க. நம்பர் 2, ஒரு புது ஆஃபீஸில் சேர்றாங்க, கட்டை தொட விட மாட்டாங்க. இந்த தொடான்னு சொல்லி சில டைமில் கடிஞ்சு விடக்கூடிய சூழ்நிலை வரும், மனசு கசப்பான ஒரு சூழ்நிலை வரும். அது ஒரு மாதிரி இல்ட்ரீட்மெண்ட் லெவல் கூட நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ இது அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதே அவங்க பிள்ளையாக இருந்தால் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அது உண்மை தான். 3வது பார்த்தீங்கன்னாக்கா ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு வந்து இதை எடுத்துகிட்டு உங்களை வளர்க்கணுன்ற எண்ணம் வந்து சீனியருங்க வைக்க மாட்டாங்க. ஏன்னாக்கா சப்போஸ் நீங்கள் வந்து கேஸ் தோத்துட்டுன்னு வச்சிங்களேன், கிளைண்ட்டுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன் ஜூனியர் அனுப்பிச்சிங்க, ஃபீஸ் வாங்கலையாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை வரும்ன்ற பயந்துக்கிட்டு உங்கள்கிட்ட கேஸ் கொடுக்கறதுக்கு பயப்படுவாங்க. அது ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் லாயர்ஸை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஹார்டல்ஸ் முக்கியமாக. ஓகே, ஸோ கைடன்ஸ் ப்ராப்ளமும் இருக்கும். ஒரு அப்பா அட்வொகேட் அப்படின்னும் போது அந்த பிள்ளைக்கு கிடைக்கிற கைடன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லாயர்ஸ்க்கு அந்த கைடன்ஸ் கிடைக்கிறதில்ல. ஒரு பெரிய கடலை டப்புன்னு தூக்கி போட்டு ஸ்விம்மிங் அடி அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையாக இருக்குல்ல சார்? கண்டிப்பாக அப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி சார். ஏன்னா ஒரு அம்மா அப்பா படிக்க வைக்கிறாங்கன்னா, இவங்க வந்து ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிட்டாங்க, அதுவும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சிட்டாங்க, அடுத்து நம்ம பையன் போவான் பொண்ணு போகும், அது வந்து சம்பாதிக்கும், நம்ம வீட்டை பார்த்துக்கணும் ஒரு நம்பிக்கையில் தான் படிக்க வைக்கிறாங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த ப்ரொஃபஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 23 to 25 முடித்து என்ரோல் பண்ணிடுறாங்க. இந்த ஏஜில் நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய வயசு இப்போ எலிஜிபிள் வந்து இப்போ அப்பாயின்மெண்ட் வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்லேயே உங்களுக்கு 18 வயசு முடிஞ்சவொடனே எலிஜிபிள். அப்போது நீங்கள் சம்பாதிக்க தகுதியானவங்க 19 வயசுலேருந்து நீ சம்பாதிக்கிற அளவுக்கு வந்துடணும். ஆனால் இந்த ப்ரொஃபஷனில் என்னன்னாக்கா 23, 25 வயசு வரைக்கும் இருக்கும்போது கூட சம்பாதிக்க முடியாத சூழல் இருக்கும். அதுக்கு என்ன சொல்யூஷன்னாக்கா, ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே ஒரு கமிட்டி மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கணும். என்னென்னா, நம்ம நாட்டில் 10 பேருக்கு 10% தான் வந்து உங்களுக்கு லீகல் அசிஸ்டன்ஸே கிடைக்கிது. 90% கிடைக்கிறது இல்லை. அது எஸ்பெஷலி போலீஸு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதே கிடையாது. அந்த ஏரியா பெரிய வேக்கமாக இருக்குது. அதை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, ஸ்டூடெண்ட்ஸுங்க சேர்ந்துக்கணும். ஸ்டூடெண்ட்ஸுங்களையும் சேர்த்துக்கிட்டு ஒரு ப்ராக்டிசிங் லாயர் டீமும் சேர்ந்துக்கணும். அங்கே உள்ள இன்ஸ்டியூஷனில் டீச்சரும் இருக்கணும், ரிட்டையர்ட் ஜட்ஜஸ்ங்க, இவங்களாம் சேர்ந்த ஒரு குழுவாக இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு கிராமத்தில் இல்லை மாதத்துக்கு 2 முறை கேம்ப் விசிட் மாதிரி அடிக்கணும். அந்த கேம்பில் ஃப்ரீ லீகல் நீங்கள் பண்ண வேண்டாம். ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ண வேண்டிய இடத்துல எப்பா நீங்கள் ஒரு 100 ரூபா கொடுத்தா போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை டிராஃப்டிங் எல்லாமே, ஏன்னா அங்கே சீனியர் லாயர்ஸ் இருக்காங்க, ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்க, என்ன பிரச்சனை ஏது சொல்லிட்டு என்ன கோர்ட்டு ஏது கொண்டு அங்கேயே அடிச்சிருவாங்க. அங்கேயே அடிச்சுட்டு போடா இதை போய் ஃபைல் பண்ணுறா எப்பா இவங்களுக்கு செட் பண்ணிடலாம். பையன் வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபா கிடைக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸுங்க ரொம்ப ஜில்லுன்னு அழகாக ஃபியூல் போட்டுக்கணும், 2 வீலரில் அழகாக போய் ஃபைல் பண்ணிட்டு சுறுசுறுப்பாக இருப்பானுங்க. இந்த மாதிரி ஒரு டீம் பண்ணாக்கா அவங்களும் ஃபைனான்ஷியலாக இருக்கும். அப்படியே அவங்க வளர்ந்து வரும்போது அந்த கான்டாக்டும் கிடைக்கும். நீங்கள் என்ரோல் பண்ணுறதுக்கு முன்னுக்கே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதை எடுத்துகிட்டு வர வேண்டிய எண்டிவர் யார்கிட்ட இருக்குன்னா முழுக்க வந்து பார் கவுன்சில்கிட்ட இருக்குது.
அவங்க செஞ்சாங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும். சார் வந்து சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது எப்படின்னா வின் வின், டபுள் சைடு. அவங்களும் வந்து லீகல் ஹெல்ப் கிடைக்காம கஷ்டப்படுறாங்க, நீங்கள் வந்து கேஸ் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்குது. ஸோ இவங்க 2 பேரையும் ஒரு நல்ல ஹெட்டோட, ரிட்டையர்ட் ஜட்ஜஸாக இருக்கட்டும், ஒரு சீனியர் அட்வொகேட்டாக இருக்கட்டும், அவங்களோட லிங்க் பண்ணும்போது 2 பேருக்குமே குறை தீர்ந்துருது. அதே மாதிரி சார் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், என்னென்னா ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னும் போது அவர் ஸ்ட்ரைட்டாக நாடி பல்கி வாலாக்கு ஃபோன் பண்ணி கேஸை கொடுக்க மாட்டார், தெரிஞ்சவங்களுக்கு தான் வந்து ஃபோன் பண்ணி கேஸை கொடுப்பாரு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பப்ளிக் கான்டாக்ட்ஸ் நம்ம பில்ட் பண்ணிக்கிறது கண்டிப்பாக நம்மளோட கெரியருக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. ஓகே சார். கண்டிப்பாக. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பழைய கதையை விட்டுடுவோம். பழைய கதையை நான் பேசினதாவது உங்களுக்கு வேறு மாதிரி வேஸ்ட் இருந்தாலும் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு கான்டாக்ட் வளர்ந்ததுக்கு இது ஒரு இன்சிடென்ட் மெயின் காரணம். 1986லேருந்து 87 அப்படின்னா ஐயா தேவாரம் சார் வந்து அங்கே ஒரு 6-7 பேரை அந்த மீனவர்களை சுட்டு கொண்டுடுறாங்க. அந்த இஷ்யூ வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது. அந்த நாங்கள் என்ன செய்யணும்னா ஸ்டூடெண்ட் விங்கில் மனித உரிமை அப்படின்ற ஒரு விங்கில் சேர்ந்துக்கிட்டு நாங்கள் செயல்படுறோம். ஃபீல்டுக்கு போகிறோம், உண்மை நிலவரம் என்னன்னு பார்க்குறோம், எது இதெல்லாம் மறைக்கப்பட்டதோ அதெல்லாம் வெளியே கொண்டு வரோம். ஒரு டீமாக இருந்து செயல்பட்டு எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணிட்டோம். இந்த சூழ்நிலையில் கவர்மெண்ட் என்ன செய்யுதுனாக்கா ஒரு கமிஷன், சிட்டிங் ஜட்ஜ், ஹைகோர்ட் சிட்டிங் ஜட்ஜ் கமிஷன் ஒன்று போடுறாங்க, சேதுராமன் ஜட்ஜி. அப்போ எல்லாரும் பெரிய பெரிய லாயர்ஸ்லாம் ஆர்கியூ பண்ணுறாங்க. பட் எங்களுடைய குழு பண்ணுச்சுன்னா ஸ்டூடெண்ட் விங்க நாங்களும் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதில் நானும் ஆர்கியூ பண்ணுறேன், நான் தான் அங்கே மேலே ஆர்கியூ பண்ணுறேன். தேவாரம் சாரை நான் கிராஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே கிடச்சிது. அதனுடைய பழக்கம் அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் நானும் அப்படியே பழக்கமாகிடுச்சு. இப்போ நம்மள ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கும். ஏன்னா அந்த சூழல்லையும் நாங்கள் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக போய் அங்கே அட்ரஸ் பண்ணி ஆர்கியூ பண்ணுறத ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்திக்கிட்டோம். அது மூலம் எனக்கு பெரிய கான்டாக்ட்லாம் வளர்ந்தது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி, மற்ற பார்ட் டைம் லெக்சரரும் சரி, ப்ராக்டிஸிங் லாயர்ட்டும் சரி, அந்த கான்டாக்ட் கிடச்சிது. அந்த மாதிரி நீங்கள் சூழ்நிலையை வளர்த்துக்கணும். இது நம்பர் 1. ஸோ சார் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு யாராவது இதை தருவாங்களா அப்படின்னு பார்க்காம நான் எந்த இடத்த ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கிட்டு என்னை முன்னேற்றிக்கலாம், மற்றவங்களுக்கும் யூஸாக இருக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டோடு இருக்கணும் அப்படின்றது வருது. சார் இப்போது அதுதான் சார், மைண்ட் செட் தான் எல்லாமே, கரெக்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எந்த மைண்ட் செட்டோட ஒரு சீனியர்கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணணும்? சீனியரும் எந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிற ஒரு ஜூனியரை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? சீனியர் ஆஃபீஸ் போகும்போது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா, கற்றுக்கணும், குருவுடைய முழு சக்தியையும் அவங்களுடைய அறிவையும் நம்ம பயன்படுத்திக்கணுன்ற எண்ணம் தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேன் சிம்பிள், தவ வாழ்க்கைங்க, தவ வாழ்க்கை மாதிரி இருக்கணும். அந்த காலத்தில் குருகுலம் மாதிரி. சின்ன வயசுல எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஒரு பேராமன் படிக்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அறிவோம், நன்றாழ்க, குரு வாழ்க, குருவே துணை. இது வந்து சின்ன ஸ்லாங் பண்ணி தான் படிக்க சொல்லுவாங்க. அப்போது குருவே தான் துணை, வேறு எதுவுமே உங்களுக்கு துணை இல்லை. அப்போ அவர் மனசில் நீங்கள் நிற்கணும், பணிவு முக்கியம். 2வது அவர் என்ன சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு முன்கூட்டி தெரிஞ்சு அதை செய்யணும். வேறு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் ஒரு வேலை டக்குன்னு ஒன்று கொடுத்துறேன் சார், இருங்க சார் செஞ்சுட்டு வரேன் சார்னு சொல்லக்கூடாது. டக்குன்னு அதை விட்டுட்டு செய்யணும். இதெல்லாம் அவர் மனசு உள்ளுக்கு பிடிக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, குருவுடைய மனசு உள்ளுக்கு நீங்கள் இடம் பிடிக்கிறதுக்கு முதல் ட்ரை பண்ணுங்கள். மற்றெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வருங்க. இவ்வளோ தாங்க ஷார்ட். அதே மாதிரி சீனியர் உங்களை என்ன எதிர்பார்ப்பாருன்னா, அதே பணிவு, நம்ம சொல்கிற வார்த்தையை கேட்குறானா, டக்குன்னு கேஸ் கட் எடுக்கிறானா, கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருக்கானா, அக்கறையாக இருக்கானான்னு பார்ப்பாங்க. அதாவது நம்ம ஆஃபீஸில் இவன் அக்கறையாக இருக்கானா, நம்ம கேஸில் இந்த பையன் இன்ட்ரெஸ்டடாக இருக்கானா, கூப்பிட்ற நேரத்தில் ரெடியில் அவைலபிளாக இருக்கானா, இவ்வளோ தான் எதிர்பார்ப்பாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. இதுதான் 2 பேருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். சார் ஓகே, நாங்கள் வந்து குருவோட மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு எல்லாமே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சில டைம் சீனியர் ஆஃபீஸில் இல்ட்ரீட் பண்ணுறாங்க, நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டை கஷ்டப்படுத்துகிறாங்க, நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்டைஃபன் கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸும் வரதானே செய்யுது. இதுக்கு என்ன சார் சொல்லுங்கள்? இதில் ஒன்றும் மறைக்கிறதுலாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த நிதர்சனமான உண்மையை சொன்னால் தான் நீங்கள் என்னை நம்புவீங்க. சீனியர்ஸுங்க ஒரு சில பேருங்க இருக்க தான் செய்கிறாங்க. என்ன தான் இருந்தாலும் வரும் டீசிங், மற்ற அதை சேடிஸ்ட்னுவாங்க. அந்த மாதிரி டைப் இருக்காங்க. ஒருத்தனை அழுவ வச்சு பார்த்து சந்தோஷப்படுற ஆள் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆஃபீஸர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் என்ன செய்யணும், அந்த மாதிரி ஆஃபீஸை விட்டு இக்னோர் பண்ணுங்கள். உங்களுக்கு கவலையப்படாதீங்க. அந்த ஆஃபீஸ் போனால் 10,000 ஆஃபீஸ் இருக்குது, நல்ல ஆஃபீஸ் வருவாங்க. ஆனால் உங்களுடைய என்டிவர் மட்டும் குறையக்கூடாது. எப்படின்னாக்கா உங்களுடைய முயற்சிகள் குறையக்கூடாது. ஏங்க ஒரு 10-20 ஆஃபீஸ் தான் இப்போ ஏறி இறங்கி பாருங்களேன். ஒரு 2 பேர் நல்லவங்க கிடைக்க மாட்டாங்களா? நிச்சயமாக கிடைப்பாங்க. நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கெட்டவங்களே இக்னோர் பண்ணுங்க. சீனியராக எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் சார் அவங்களை இல்ட்ரீட் பண்ணுறாங்கன்னா தூக்கி போட்டுருங்க. அதனால் அந்த வாழ்க்கையே வேணாம், அவங்களால ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வராது. நல்ல ஆளுங்க கிடைப்பாங்க. நல்ல ஆஃபீஸில் போய் ஜாயின் பண்ணுங்கள். அது உங்ககிட்ட தான் இருக்குது அந்த திறமை. கண்டுபிடிக்கணும் நீங்கள்.
ஓகே சார், நீங்கள் அப்போ கரெக்டாக அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம என்னென்னா ஒரு சீனியர் ஆஃபீஸர் நான் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் ஸ்டூடெண்ட்டு, நான் எப்படி ஒரு சீனியர் ஆஃபீஸர் கண்டுபிடிப்பேன்? நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணிடுறீங்க, உங்கள் தலையெழுத்து அட்வொகேட் தான், ஹைகோர்ட் தான், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி தான் அப்படின்றது மாதிரி வந்துடும். ஸோ ஜுடிஷியரி தான் உங்களுடைய ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையால் நிர்ணயிக்கப்பட்டது முடிஞ்சிடும். ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ எந்த கோர்ட்லையாவது ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஹைகோர்ட்டு, சப்பார்டினேட் கோர்ட்ஸ் எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போது உங்களுக்கு தெரியும் சூப்பர் ஆஃபீஸர் யார், நல்ல சீனியர் யார், அழகாக ஆர்கியூ பண்ணுறவங்க யார். அந்த ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது ஜூனியர்ஸுங்க எடுத்து கொடுக்கும்போது அவங்ககிட்ட பதில் சொல்கிறது யார், அவங்க சீனியர் முடிஞ்ச பிறகு அவங்க பின்னாடி போங்க, வாட்ச் பண்ணுங்கள், அவங்களுடைய ஜூனியர்கிட்ட எப்படி பேசுகிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதே மாதிரி ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கனாலே, ஸ்டூடெண்ட் டைம்லேயே வாட்ச் பண்ணாலே உங்கள் மைண்டில் தெரிஞ்சிடும் இது பெஸ்ட் ஆஃபீஸ், இது ஒஸ்ட் ஆஃபீஸ்ன்னு தெரிஞ்சிடும். நீங்கள் செக்ரிகேட் பண்ணுங்கள். என்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களோட லைட்டாக நீங்கள் எங்கே விரும்புகிறீங்களோ லைட்டாக வணக்கம் பண்ணுங்கள், அப்படியே சொல்லுங்கள், சார் நான் ஸ்டூடெண்ட் சார், அந்த மாதிரி ரொம்ப நல்லா ஆர்கியூ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்டூடெண்ட் சொல்லும்போது அவங்க சந்தோஷப்படுவாங்க. நல்ல சீனியருக்கு உங்களை வரவேற்பாங்க. ஓ ஸ்டூடெண்ட்ஸ் டைம்லேயே வந்து இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கே, தம்பி அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு நல்ல டைம் 5 வருஷம் டைம் இருக்குது, அழகாக நீங்கள் வாட்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஈஸியாக சூஸ் பண்ணலாம். ஸோ சார் என்ன சொல்றாருன்னா, ஒரு சீனியர் நம்மளை சூஸ் பண்றதுக்கு இல்ல, நிறைய சீனியர் அவைலபிள், நம்ம அதை கவனமா இருந்து நம்ம சீனியரை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருமையா சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ சார். சார் இப்போ ஒரு லா ஸ்டூடெண்ட் இருக்காங்க, இன்னொன்று வந்து ஒரு அட்வொகேட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 2 கேட்டகரி இது. ஏன்னா லா ஸ்டூடெண்ட் வேற கேட்டகரி வருவாங்க, ஒரு அட்வொகேட் வேற கேட்டகரி வருவாங்க. இவங்களுக்கு எவ்வளோ சார் ஸ்டைஃபண்ட் கொடுக்கலாம்? ஸ்டூடெண்ட்ஸுங்க ஸ்டைஃபண்டை பொறுத்தவரைக்கும் 2 பிரிவாக பிரிச்சிருக்கீங்க. ஒன்று ஸ்டூடெண்ட்ஸு, இன்னொன்று யங் லாயர்ஸ். ஸ்டூடெண்ட்ஸுக்கு மினிமம் எனக்கு தெரிஞ்சு யங் லாயர்ஸுக்கு ஈக்குவலாலாம் ட்ரை பண்ண முடியாது. இவங்களுக்கு ஒரு ரேட்டு, அவங்களுக்கு ஒரு ரேட்டாக தான் இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு போகிற ஒரு மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக மாதத்துக்கு ஒரு 10,000 கொடுக்கலாம். சார் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 10,000 கொடுக்கலாம் அப்படின்றது. ஏன்னா அவங்களால ஆர்கியூமெண்ட்டும் பண்ண முடியாது. தி வில் அசிஸ்ட் யூ இன் ரிசர்ச். அவங்க வந்து பாதி நேரம் காலேஜில் இருக்க போகிறாங்க, அவங்களுக்கே 10,000. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு ஜூனியர் லாயர் அப்படின்னும் போது 25 அப்படின்னு சொல்கிறீங்க சார். ஆனால் நிதர்சனத்தில் நிறைய பேருக்கு இது கிடைக்க மாட்டேங்குது. ஃப்ரீயாக வந்து இன்டர்ன்ஷிப் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது எப்படி மேட்ச் பண்ணுறது சார்? ஹவு திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? இந்த பிரச்சனை வந்து இப்போ ஃபீல்டில் இருக்கிறது உண்மை தான். ஏன்னா யாராக வந்துட்டாக்கா பைசா இல்லாமல் சீனியர்ஸ் எப்படி நினைக்கிறாங்கனாக்கா, எல்லா சீனியர்ஸும் கிடையாது, ஒரு மேக்ஸிமம் என்ன நினைக்கிறானாக்கா ஓசிலேயே வேலை வாங்கிடலாமா இந்த எண்ணம். அவங்க அப்ரெண்டிஸ்ன்னு ஏதோ சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஓசியில் அப்ரெண்டிஸ்ன்றது அந்த மாதிரி இருந்துக்கலாம். இவங்களை பொறுத்தவரைக்கும் கற்றுக்கிறதுக்கு தானே வராங்க அப்படின்றது மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருப்பாங்க. ஆனால் அந்த மென்டாலிட்டி சீனியர் ஆஃபீஸில் கொஞ்சம் மாற்றிக்கணும். அவங்களுக்கும் இருக்குது, அவங்க பின்னாடியும் 2 பேர் இருக்காங்க எண்ணத்தில். அவங்க மூலயமா சில கேசஸ் வரும்போதோ இல்லை உங்களுக்கு அவங்க அசிஸ்ட் பண்ணுறதுனால சில உங்களுக்கு ஃபீஸ் வாங்குவீங்க, அதில் ஒரு பகுதி அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணுன்ற எண்ணம் சீனியருக்கு கண்டிப்பாக வரணும், நம்பர் 1. அதே நேரத்தில் இங்கே ஜூனியர் போகிறவங்களும் அதுக்கேற்ற மாதிரி தகுதியான வேலைகளை சீனியருக்கு செய்யணும். இது 2 கோயின்சைட் ஆனால் தான் இது சாத்தியமாகும். சரி, ஸ்டைஃபன் தரலனாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து சீனியர் எனக்கு உட்காந்து இப்படி சொல்லி தர மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு மனக்குறை நிறைய லா கிராஜுவேட்ஸுக்கு இருக்கு. அதுக்கு என்ன சார் பதில்? தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. என்னை பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி ஜூனியர் எனக்கு வேணான்னு நவுத்திடுவேன். ஓகே, உட்காந்தாலும் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா காலம் ரொம்ப ஷார்ட்டு. அவர் சீனியர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேசஸ் இருக்கும், டிராஃப்டிங்கில் ஓடிட்டு இருப்பாங்க, அங்கே ஆர்குமெண்ட்டில் ஓடிட்டு இருப்பாங்க. அந்த சூழ்நிலையே பார்த்தீங்கன்னாக்கா டைம் பின்னாடி ஓடிட்டே இருப்பாங்க. அப்போ பின்னாடி திரும்பி எனக்கு கிளைண்ட்ஸ் முக்கியம் இல்லை, எனக்கு கோர்ட்டு முக்கியம் இல்லை, இதோ தம்பி நீ ஜூனியர், நீ தாண்டா எனக்கு முக்கியம் அப்படின்னு உங்களை நோக்கி வர மாட்டாங்க. அவர் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுறாரோ அவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் அவரை நோக்கி போகணும். அவர் உங்களை நோக்கி வரவே மாட்டார், சான்ஸே கிடையாது. அந்த மாதிரி ஜூனியரே எனக்கு தேவையில்லைன்னு வேணும். ஸோ அப்போ தம் கட்டி அவங்க ஓடும்போது பின்னாடியே சார் என்னெல்லாம் பண்ணுறாரு, சார் இடத்துல நம்ம இருந்தால் என்னெல்லாம் கற்றுக்கலாம், இன்றைக்கி நான் வந்து கோர்ட் வாட்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன், இந்த டைரியில் நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன், ஒரு சின்ன பெட்டிஷனாக இருந்தாலும் சரி, ஒரு கேஸ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்னென்ன ஸ்டேஜஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு நம்மளா கற்றுக்கிட்டு எப்படி அப்சர்வ் அண்ட் லேர்ன், அவங்க பக்கத்தை நிற்கிறதுக்கே ஒரு உரிமை தராங்களா, அப்சர்வ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மென்டாலிட்டியோடு இருக்கணும். அது கரெக்டு தான். இன்னொன்று விஷயம் பாருங்கள், கேஸ் என்னென்னு தெரியும், எது இதெல்லாம் முக்கியமான கேஸ்ன்னு தெரியும். அதெல்லாம் நீ கட் எடுத்துட்டு முன்கூட்டியே படித்து ரிசர்ச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். சீனியர் வந்து இருக்கிற ஸ்பீடில் அந்த கட்டை வந்து என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு வர கேஸை இன்னைக்கு ஈவினிங் தான் கட்டை எடுத்து பிடிச்சு பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் தனியாக சார் இந்த மாதிரி மேட்ரு சார் இதை நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன், இந்தாங்க சார் இது பிடிங்க இந்த மாதிரி சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணாக்கா அவரு எந்த மென்டாலிட்டியில் இருப்பாருனாக்கா, நாளைக்கு வர என்ன கேஸோ அது இன்னைக்கு எப்படி ஆர்கியூ பண்ணுன்ற மென்டாலிட்டியில் இருப்பார். நீங்கள் அந்த மென்டாலிட்டிகளுக்கு பூந்து பேசினா டக்குன்னு உங்களை நோக்கி வருவார்.
நீங்கள் நாளைக்கு உள்ள கேஸை பற்றி அவர் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது சார் இது அது சொல்லி டிவைட் பண்ணாக்கா தம்பி நான் அப்புறம் பேசுகிறேன் நீ வெளியே போ நான் வேறு லைனில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அவர் ஒர்க்கு எதில் பிஸி ஷெட்யூலில் இருக்காரோ அது உள்ளுக்கு நீங்கள் போடுறது மாதிரி ரெடி பண்ணிக்கணும். மொத்தத்தில் சீனியருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்ம உள்ள அவருக்கு போயிட்டோம் அப்படின்னும் போது அவரும் என்ரிச் ஆவார், நம்மளும் தானா என்ரிச் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான்